ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நம்ம இந்தியாவும் பங்களாதேஷும் டெஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க. அதை நிறைய பேர் நேரில் நம்ம போய் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் நம்ம டிவியில் தான் நிறைய பேர் பார்த்துருப்போம். அந்த நேரில் பார்க்கும்போது அந்த லைவாக அந்த மேட்ச் வந்து அங்கே உள்ள சிச்சுவேஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ எடுத்தேன். ஆக்சுவலாக நான் மேட்ச் பார்க்க போயிருந்தேன். தேர்ட் டே செகண்ட் இன்னிங்ஸு. இப்போ நானும் என் பையன் ஒய்ஃப் வந்து போயிருந்தோம். இப்போ இது வந்து நம்ம ஸ்டேடியத்தில் உள்ள என்ட்ராகிறோம். அது பையன் என்ட்ரானா அதோட வியூ வந்து நமக்கு இப்படி தான் இருக்கும். மேலே பார்த்தோம்னா நம்ம நேரில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி உள்ள வியூ இருக்காது. இந்த மாதிரி வியூ இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் தெரியும், அவங்க யார் யார் விளையாடுறாங்க அப்படின்லாம் தெரியும். நம்ம ப்ளே பண்ணுறதும் கிளியராக தெரியும். ஆனால் கொஞ்சம் தூரத்தில் லாங்காக தெரியும், அவ்வளோதான். டிவிலன்னா ரொம்ப க்ளோஸாக தெரியும், ஷார்ட்ஸ்லாம் நல்லா கிளியராக தெரியும். இதுவும் நம்ம பால் போட்டு ஷார்ட்ஸ்லாம் தெரியும், ஆனால் கொஞ்சம் லாங்காக சின்ன சின்ன தெரியும். இப்போ தெரியுறாங்கல்ல, இது மாதிரி தான் தெரியுவாங்க. இந்த நிறைய பேர் இப்போ நேரில் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி தெரியும் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் நிறைய பேர் நேரில் பார்க்க வச்சுருக்காங்க. சென்னையில் இருக்கிறவங்க பார்ப்பாங்க. இப்போ லாங்கில் இருந்தால் நம்ம டிவியில் தான் பார்ப்போம். அது மாதிரி இப்போ இதில் வந்து விராட் கோலி, அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் இந்த நடுவில் மேட்ச் நடுவில் பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. போயிட்டு வந்து பேடெலாம் எடுத்து காய வச்சுட்டு போகிறாங்க. அவங்க கேப்டன்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரிஷப் பண்ட் அவுட் ஆகிட்டு கேஎல் ராகுல் பேட்டிங் பண்ணுறது. அந்த நடுவில் வந்து டீ பிரேக் அந்த மாதிரி வரும்போது நம்ம டிவியில் இந்த இதெல்லாம் பார்க்க மாட்டோம். அவங்க வந்து வார்ம் அப் எக்ஸசைஸு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வந்து பங்களாதேஷ் டீம் வந்து வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சு அந்த கேப் நடுவில் வந்து இது மாதிரி கிரவுண்ட்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. கிரவுண்ட் இப்போ இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா வந்து பேட்டிங் பண்ணும்போது அவங்க வந்து பும்ரா இவங்கெல்லாம் வந்து பவுலிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அஸ்வின் வந்து இதில் ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் மேக்ஸிமம் நம்ம டிவியில் பார்க்க மாட்டோம். அந்த நடுவில் கேப்பில் வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸே இருக்காங்க. பும்ரா வந்து வார்ம் அப் பவுலிங் வந்து சைடில் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த பிச்சு வந்து பவுலிங் போட்டுருக்காரு. ரோஹித் சர்மா இப்போ தான் என்ட்ரார் கிரவுண்டில். இங்கே அவரும் கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. நம்ம டிவியில் பார்க்குறத விட ஆனால் பிளேயர்ஸ் எல்லாம் நேரில் பார்த்து நல்லா ஃபிட்டாக இருக்காங்க. ரோஹித் சர்மா கூட நல்லா ஃபிட்டாக தான் இருக்கார். டிவியில் பார்த்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தெரியும், ஆனால் அப்படிலாம் இல்லை. நல்லா ஃபிட்டாக பிளேயர் தான் இருக்கார். ஒரு ரியலான லைவ் ஒரு மேட்ச் நீங்கள் பார்க்குறீங்கன்னா டிவிலன்னா கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்டு எடிட்டிங் அந்த கேப்பிலலாம் இந்த மாதிரி ஃபீல்ட் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்காங்க இந்தியா டீமு. செகண்ட் இன்னிங்ஸு பும்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பவுலிங்கு. கேப் டைமில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ தான் இது. நான் மேட்ச் வந்து கொஞ்சம் தான் எடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய மேட்ச் நம்ம டிவியில் பார்க்குறது தான். மற்ற டைமில் வந்து கிரவுண்டில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸு இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ச் டைமில் டீ பிரேக் முடிச்சுட்டு வர டைம் வரும்போது நடுவில் வந்து இந்த சின்ன சின்ன ப்ராக்டிஸஸ் வார்ம் அப்பு இதெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. வாங்க
செகண்ட் இன்னிங்ஸில் டீ பிரேக் முடிச்சுட்டு பேட்டிங் வராங்க. இப்போ வந்துட்டுருக்காங்க. ஆடியன்ஸ் ஓரளவுக்கு இருந்தாங்க. ஸ்டேடியம் வந்து 34,000 பீப்புள் இருக்கக்கூடிய சீட்ஸு. ஒரு பாதி இருந்திருப்பாங்க. ஆனால் நல்லா ஆரவாரமாக நல்லா தான் இருந்தது மேட்ச் பார்க்குறதுக்கு. மேட்ச் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு டிவியில் பார்க்குறது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் நேரில் பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. அது சின்னதாக தெரிஞ்சால் கூட மேட்ச் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. அந்த ஆடியன்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது மேட்ச் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா தான் இருக்குது. பிளேயர்ஸ்லாம் நேரில் பார்க்குறதுக்கும் அந்த மாதிரி. மேட்ச் டைம் நிறையா ஆடியன்ஸ் வந்து இந்த பிளேயர்ஸ்கிட்ட வந்து நிறைய கம்யூனிகேட் பண்ணாங்க. ரோஹித், விராட் கோலி, கேஎல் ராகுல், ஜடேஜா இவங்கள்ட்டெல்லாம், பும்ரா இவங்கெல்லாம் நிறைய வாட்டி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அந்த பவுண்டரி லைனில் நிற்கிற பிளேயர்ஸை. ஆனால் அவங்க மேட்ச் டைமில் பெருசாக யாரும் கண்டுக்கலை அவங்க ஆடியன்ஸை. அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க, காதலே வாங்க அது மாதிரி தான் இருந்துருக்காங்க. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேஷன் டைவர்ஷன் ஆகும் அப்படின்றதுனால இருக்கலாம். கேஎல் ராகுல் கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணார். அது மாதிரி சிராஜ் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணார் ஆடியன்ஸுக்கு. மற்றவங்க எல்லாம் யாரும் பெருசாக வந்து ஆடியன்ஸுக்கு ரியாக்ட் பண்ணல. மேட்ச் நடந்துட்டு வீடியோ தான் இந்த போர்டில் நினைக்கிறாரு. பால் போகிறது இதெல்லாம் நல்லாவே தெரியுது. நல்லா தான் இருக்குது. பால் நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கிறது நல்லா இருக்குது. கேமும் குவாலிட்டியாக இருக்குது. அவங்களோட கேம் ஸ்டைலு ப்ராப்பர் கிரிக்கெட் ஆடுறாங்க. நல்லா பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. குவாலிட்டி வந்து வேறு நல்லா இருக்குது. நினைக்கிற மாதிரி சின்னலாம் அந்த மாதிரி நல்லா இருக்காங்க. கேமரா வந்து கேப் டைமில் வந்து போகுது. இது விக்கெட் ஏதாவது விழுந்துச்சுன்னா அந்த கேப்பில் வந்து தண்ணி குடிக்க ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த மாதிரியெல்லாம் விளையாடல. மேட்ச் வந்து கொஞ்சம் ஒன் சைடு மேட்ச் இருந்தாலும் என்னவோ கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸான ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ஒரிஜினல் லைவ் மேட்ச்சு. டிவியில் பார்க்குற லைவ் மேட்ச் மாதிரி இல்லை. இதே மாதிரி தான் இருக்கும். இதே ஆம்பியன்ஸ் தான் இருக்கும். அங்கே அதான் அவுட் ஆகிட்டார் ஒருத்தர். அந்த கேப்பில் வந்து இது வந்து தேர்ட் அம்பையர் டிசிஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கேப் இது உள்ள வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் நைட்டு மேட்ச் ஏதாவது போனீங்கன்னா வாட்டர் பாட்டில் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த கேட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் கூட எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரோட்டில் தான் போட்டுக்கணும். பாட்டில் ஹாஸ்பிட்டல் பாட்டிலாம் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபுட்டு கூட அங்கே இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு கப்பு பேப்பர் கப்பு தான் வாட்டர் கொடுப்பாங்க. 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. ஜூஸ் வந்து கோக்கு ஒரு கப்பு வந்து 60 ரூபாயில் அந்த மாதிரி விற்கிறாங்க. அப்புறம் வந்து சின்ன வெரைட்டி ரைஸ் ஊற்றி அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. சாப்பாடுலாம் சுத்தமாக நல்லாவே இல்லை. பர்கர் இருந்தது. பர்கர்லாம் வாயில் வைக்கவே முடியாது. 200 ரூபா அந்த பர்கரோட ரேட்டு. இந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக தான் நல்லா வைப்பாங்க. இந்த ஃபுட்டு இதெல்லாம் நெக்ஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து வெளியே போகிறாங்க. இப்போ கூட ஃபேன்ஸ் வந்து நல்லா பிளேயர்ஸ்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டாங்க. ஆனால் யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. மேட்ச் முடிஞ்சிட்டு இப்போ வெளியே போகிறது தான் பார்க்குறீங்க ஆடியன்ஸு.